போற்று. ஓம் நமச்சிவாயா. எந்நாட்டு உடையவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இது இந்த கோயில் கூவலாபுரம். நீங்கள் டி கல்லுப்பட்டியிலேருந்து ஸ்ரீவிழுத்தூர் போகிற வழியில் பேரையூர்லேருந்து உள்ளே வரலாம். கூவலாபுரம் சுந்தர மூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதி. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு மேலே உள்ளது. அந்த காலத்தில் மேலே சுந்தர மகாலிங்கம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்போ அவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட சாப்பாடு கேட்டிருக்காரு. அப்போ சாமி இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், இருங்க நான் வீட்டில் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வெங்கல தூக்குச்சட்டியில் சாப்பாடு நல்ல தயிர் ஊற்றி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டுட்டு வாங்கி சாமி நான் மாடுகளை பற்றிட்டு வர்றேன்னு போயிருக்காரு. அதுக்குள்ளே சாமி சாப்பிட்டுட்டு அசதியாக தூக்கம் வரவும் மேலே சுந்தர மகாலிங்கம் அப்படியே அந்த தூக்குச்சட்டியோடு மேலே போயாச்சு. அது பிறகு இவர் பார்த்துருக்காரு, ஆளை காணோம். வீட்டுக்கு வந்தால் அம்மா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி நேராக இவர் இங்கேருந்து பின்னாடியே கூட வந்தவங்ககிட்ட மாடை பற்றி விட்டுட்டு அது பிறகு நேராக மேலே தேடி 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 போகிறப்ப இவர் கடைசியில் சதுரகிரி மலையில் இருந்திருக்காரு சுந்தர மகாலிங்க சுவாமிகள். அப்போ அங்கே போய் என்ன சாமி இப்படி தூக்கிச்சட்டியை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நீ கொடுத்த சாப்பாடு அமுதமாக இருந்துச்சு, அதனால் இந்த தூக்கிச்சட்டியில் இருக்கிற பருக்கை வச்சு நீ போய் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் கஷ்டமான காலகட்டத்தில் அவர் கொடுத்த அந்த தூக்கிச்சட்டியை கொண்டு இங்கே சுவாமிகள் அன்னதானத்துக்கு அது எடுக்க அல்லாமல் அன்னப்பாத்திரம் குறையாமல் இருந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி ரெட்டியார் சமூகத்தில் 90% பேர் ஹோட்டல் தொழில் இதில் நல்லா முன்னேறிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாணத்தியமான இடம் இது. இந்த ஜீவசமாதி வந்தால் உங்களோட மனக்குறைகளை இங்கே கொட்டிட்டு போங்க, கண்டிப்பாக அவர் நிவர்த்தி கொடுப்பாரு. புத்திர பாக்கியத்துக்கும் நீங்கள் விபூதி வாங்கிட்டு நீங்கள் இங்கே அபிஷேகம் பண்ணி என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தான் வாழ்க. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக.